பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் வேத வார்த்தை ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று இந்த அதிகாலை வேளையிலே உங்களையும் என்னை பார்த்து கூறுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, கண்கள் காணுகின்ற சகோதரர்களில் அன்பு கூறாத நாம் கண் காணாத தேவனிடத்தில் எப்படி நாம் அன்பு கூற முடியும்? சகோதர சிநேகம் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வெறுமனே அன்பு மாத்திரம் போதாது. தேவனுடைய பிள்ளைகளே, நமது உள்ளத்தில் தாழ்மையும் நமது உள்ளத்தில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் மிக முக்கியம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டான போது அது பெருகி பகையாக மாறாதபடிக்கு ஆபிரகாம் கூறியது, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் என்று கூறினார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் கூறிய இந்த வார்த்தைகள் சகோதர சிநேகத்தை வலியுறுத்துகிறது. ஆனால் இன்றைய நாளில் நாம் எப்படி காணப்படுகிறோம்? சற்று நாமே யோசித்து பார்ப்போம். சகோதரத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக சகோதர சிநேகத்தோடு நாம் காணப்படுகிறோமா? பகையை உண்டாக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். யோவான் தனது நிருபத்திலும் பல இடங்களில் சகோதர சிநேகத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். சகோதரனை பகைக்கின்றவன் இருளில் இருக்கிறான் என்கிறார் யோவான் ஸ்நானகன். காயின் ஆபேலின் மீது கொண்ட பகையினால் இருளின் பிள்ளையாக கண்கள் குருடாகினபடியால் தான் செய்வதையே உணராதவனாக சொந்த தம்பியையே அவன் கொன்று போட்டான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இடேறி விழாமல் ஒளியில் நடக்கிறான் என்பதை வேதவசனம் கூறுகிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நாம் ஆதி முதல் கேள்விப்பட்ட சுவிசேஷமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் மட்டுமல்ல, அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. மேலும் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன் என்று தெள்ள தெளிவாக வேதவசனம் கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று நமது சகோதரர்கள் யார்? நமது தாய்க்கு பிறந்த உடன்பரப்புகள் மாத்திரமா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவரால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அனைவரும் நமது சகோதரர்களே. ஆகவே நமது சகோதர உறவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றாக நாம் நடக்கின்றோமா? இல்லை உண்மையான அன்புடன் நாம் அவர்களை நேசிக்கின்றோமா? தேவனுடைய பிள்ளைகளே, காணிக்கை போட வரும்போது கூட சகோதர உறவு சரியாக இல்லாவிட்டால் அதை சரிப்படுத்திய பின்னரே வந்து காணிக்கை செலுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து போதித்துள்ளார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவது மூலமாகவே அதை கிரியையில் காட்டுகிறான். இவ்விதமாக தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று வேத வார்த்தை கூறுகிறது. அதே சமயம் அப்படி அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று வார்த்தை கூறுகிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இதில் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? சகோதரனை பகைப்பது மனுஷ கொலை பாதகத்துக்கு சமம் என்று வேதவசனம் கூறுகிறது. பின்னர் அவனுக்குள் நித்திய ஜீவன் எப்படி உண்டாயிருக்கும்? ஆண்டவர் தமது ஜீவனையே நமக்காக தந்து அந்த அன்பை நமக்கு விளங்க வைத்திருக்கிறார். நாம் ஜீவனை கொடுக்க வேண்டியதில்லை, குறைந்தபட்சம் அவர்களது குறைவுகளிலாவது நாம் பங்கு கொள்கிறோமா? சற்று நாமே யோசித்து பார்ப்போம் தேவனுடைய பிள்ளைகளை. இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற வீடுகளிலே சகோதரர் ஒருவரை ஒருவர் பகைத்து வாழ்வது தகுமா? தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே வீட்டில் மேலும் கீழும் சகோதர குடும்பங்கள் வாழும்போது ஒரு சகோதரனின் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடந்தால் மற்ற சகோதரனின் குடும்பங்கள் வரமாட்டார்கள் என்பது எவ்வளவு பெரிய துக்கமான காரியம். ஏனென்று திருச்சபைக்குள்ளே ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டு பிரிந்து போகிறார்கள் என்றால் அந்த சபையில் சேகரிக்கும் பணத்தின் நிலை என்ன? தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கர்த்தர் எப்படி நமது பாவங்களை மன்னித்து நமது ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்? எனவே நாம் உணர்வடைந்து மனம் திரும்புவோம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். என்னுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளில் நாம் சகோதர சிநேகத்திலே நிலைத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.